வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டேட்டா செட்டை எஸ்கியூஎல் லாங்குவேஜ் வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த டேட்டா செட் நல்லா பாருங்கள் சரிங்களா. ரொம்பவே சிம்பிளான ஒரு டேட்டா செட் தான் சரியா. ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அவங்க எடுத்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம்னா, 70க்கு மேலே யாரெல்லாம் மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம் சரியா. அதுக்கு எப்படி ஃபில்டர் பண்ணணும்னா, டேட்டா செட்டை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டேட்டா செட்டோடைய டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டார் சரிங்களா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா. ஆனால் ஸ்கீமா நேம் ஆர்டர் டாட்னால ஆர்டர் அதை சூஸ் பண்ணுறேன் சரியா. நம்ம இப்போ இது வரைக்கும் எழுதின கோடு என்னென்னா, இதோட மீனிங் என்னென்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளில் இருந்து எல்லா ஃபீல்டையுமே வெளியே கொண்டு வாங்க. எல்லா ஃபீல்டும்னா ஒவ்வொரு காலம் தான் ஒவ்வொரு ஃபீல்டு சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஒரு ஃபீல்டு, ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற ஒரு ஃபீல்டு சரிங்களா. அப்போ எல்லா ஃபீல்டையுமே நம்ம வெளியே கொண்டு வா அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ இதுக்கு அப்புறம் எழுத போகிறது தான் என்னென்னா, நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்ட் சரிங்களா. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கான கீவேர்டு என்னென்னா பயர் சரிங்களா. இந்த பயரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்க முடியும் சரிங்களா. இந்த கண்டிஷன் படி இருந்தால் மட்டும் அவங்க என்ன ஃபில்டர் பண்ணி வெளியே கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கீவேர்டு என்னென்னா பயர் சரிங்களா. இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 70க்கு மேலே எடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் சரிங்களா. அப்போ நான் எதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறேன் எஸ்கியூஎல்ட, 70க்கு மேலே எடுத்திருந்தா மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிற கண்டிஷனை நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. அது எப்படின்னா, இப்போ நம்ம எதை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோம், மார்க்ஸை வச்சு இல்லையா. மார்க்ஸோட டேபிள் நேம் என்னது, காலம் நேம் மார்க்ஸ் தான். அப்போ அதை எப்படி கொடுக்க போகிறோம்னா, மார்க்ஸ் அப்படி டைப் பண்ணோன்னே இங்கே இருக்கிறது வந்துடும் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மார்க்ஸ்னு ஒன்று இருக்குது, மார்க்ஸ் ஒன்று இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மார்க்ஸ்னால் அந்த ஸ்டூடெண்டோட சேர்த்து நம்ம போட்டோம், அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள் நேமோட சேர்த்து போட்டோம். இப்போ நமக்கு அந்த ஸ்டூடெண்ட் நேமோட சேர்த்து போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஒரு டேபிளுக்குள்ள தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. மல்டிபிள் டேபிள்ஸில் ஒர்க் பண்ணும்போது கட்டாயமாக ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மார்க்ஸ் நம்ம போட வேண்டியிருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் மார்க்ஸ்னே டைப் பண்ணுவோம் சரிங்களா. மார்க்ஸ் ஏதோ என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன், இட்ஸ் கிரேட்டர் தென் 70 இருக்கணும் ஓகேங்களா. அப்போ இட்ஸ் கிரேட்டர் தென் 70. இதோட நம்மளோட கோட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கோடை நல்லா வாசிப்பாங்க. செலக்ட் ஸ்டார், ஸ்டார்னா என்ன, எல்லா ஃபீல்டையுமே உள்ளேருந்து எடுக்கிறோம். ஃப்ரம் எந்த டேபிள், ஆர்டர் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள். பயர் என்ன கண்டிஷனில் வெளியே எடுக்க போகிறோம், மார்க்ஸ் 70க்கு மேலே இருந்தால் மட்டும் எனக்கு வெளியே கொடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. எக்ஸிக்யூட் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் பண்ணி கிடச்சோம். இப்போ பாருங்களேன், 70க்கு எந்த மார்க்ஸுமே இல்லை ஓகேங்களா. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஸ்டெப் போக போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ 70க்கு மேலே வேண்டாம், எனக்கு 90க்கு மேலே இருந்தாலே போதும், 90க்கு மேலே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த 70யை மாற்றிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 90க்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. யாருனாலும் சார்ல்ஸ்னு ஒருத்தவங்க இசிஇ டிபார்ட்மெண்ட், ஃபர்கான்னு ஒருத்தவங்க இசி டிபார்ட்மெண்ட் சரிங்களா. 2 பேருமே இசி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் 90க்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ அடுத்தது நான் இன்னொரு கண்டிஷனை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி காணிக்கிறேன் சரிங்களா. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு வேல்யூஸ், அதாவது மார்க்ஸுங்கிறது வேல்யூஸ். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னாலே இந்த மெக்கானிக்கல் எல்லாம் லெஃப்ட் சைடு ஒட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் இந்த மார்க்ஸ் எல்லாமே என்னதுன்னா ரைட் சைடு ஒட்டி இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரைட் சைடு ஒட்டி இருந்ததுன்னா அது என்னென்னா வேல்யூஸ் சரிங்களா, ஒரு நம்பர் வேல்யூஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது லெஃப்ட் சைடு ஓட்டி இருந்துச்சுன்னா அது ஒரு டெக்ஸ்ட் சரிங்களா, ஒரு பேசிக்கான ஒரு டெக்ஸ்ட்டுங்கிறது வேல்யூ. இப்போ நம்ம வேல்யூஸை எப்படி ஃபில்டர் பண்ணலாங்கிறத பார்த்துப்போம் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்தது இந்த டெக்ஸ்ட் எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்ப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்போ இது வரைக்கும் எழுதின கோடெலாம் ஓகே தான் சரிங்களா. இந்த பெயருக்கு அப்புறம் தான் மாறும் ஓகேவா. இப்போ இது வரைக்கும் எழுதின கோடெலாம் அதே சேம் கோடு தான் பெயர். இப்போ நம்ம எதை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் சரியா. டிபார்ட்மெண்ட் சரிங்களா. அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எப்படி ஃபில்டர் பண்ணணும்னா, ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க சரிங்களா. டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு, ஜஸ்ட் ஈக்குவல் டு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுங்கிறதுனால பொதுவாக டபுள் கோட்ஸ்குள்ளே சில லாங்குவேஜில் போட்டு, எக்ஸல் பவர் பிஐலாம் டபுள் கோட்ஸ்குள்ளே போடும் சரிங்களா. பட் எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்ஸ் தான் சரிங்களா. டபுள் கோட்ஸ்க்கு வேறு மீனிங் இருக்குது. இப்போ நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடுறது எல்லாமே டெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம் சரிங்களா எஸ்கியூஎல்ல. அப்போ சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, உள்ள டெக்ஸ்ட் எழுத போகிறோம்.
என்ன டெக்ஸ்ட்னா மெக்கானிக்கல். சரிங்களா, அந்த மெக்கானிக்கல் அதாவது டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மெக்கானிக்கலாக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணு, அந்த டேட்டா செட்டை வெளியே எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறத கண்டிஷனை எஸ்கியூஎல் லாங்குவேஜ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, அப்போ அது எப்படி கொடுக்கலாம்னா அது ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். சரிங்களா, இந்த டேபிள் நல்லா பார்த்துக்கோங்க, மெக்கானிக்கல்னு எழுதியிருக்காங்க, அதில் எம் மட்டும் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஜஸ்ட் எம் மட்டும் கேபிட்டல் எழுதிட்டு மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டைப் பண்ணிட்டு செமிகோலனை வச்சு எப்போவுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து அந்த ஒரு சிண்டெக்ஸ். சரிங்களா, எஸ்கியூஎல் லாங்குவேஜுக்கு எப்போவுமே செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, சில இதில் சப்போர்ட் ஆகும் செமிகோலன் போடாட்டாலுமே, ஆனால் வந்து சில சர்வரில் சப்போர்ட் ஆகாது. சரிங்களா, அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எஸ்கியூஎல் லாங்குவேஜ் முடியும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா, இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்புட்டில் வருவாங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மெக்கானிக்கலில் இருக்கவங்களை மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி பார்த்துருவோம். இதில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, அது என்னென்னா ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, அது வேணும்னா கட்டாயமாக பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ அதுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லி தந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்க. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.